ஆல்மோஸ்ட் இப்போ 12 மணி ஆகுது. நான் வந்து நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வாசலில் நிற்கிறேன். எதுக்காக இங்கே வந்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2 ஃப்ராடு பயல்க ஊர்லேருந்து வரானுங்க. அவங்கள பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன். பட் நான் வரேங்கிறத அவங்களுக்கு சொல்லலை. ஷூட்டிங் இருக்குது, கேபில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வாங்க அவங்கள போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க பிறந்ததுலேருந்து இவ்வளோ லென்த்தியாக நானும் சரி லதாவும் சரி அவங்கள பிரிஞ்சு இருந்ததில்லை. அதாவது இந்த தடவை தான் கிட்டத்தட்ட 14 நாள் 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆசைப்பட்டானுங்க. பட் நமக்கும் இங்கே ஷூட்டிங் வேலைகள் மாட்டிக்கிச்சு. சரி அதால் போயிட்டு வாங்கடா அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி விட்டாச்சு. நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறானுங்க, பார்ப்போம். இப்போதைக்கு அவங்கள ரிசீவ் பண்ண போகிறது, அவங்களோட ஏர்போர்ட்டில் அவங்க நிற்கிறது, அவங்க என்ன சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னு பார்க்குறது. ப்ளஸ் இன்னொரு சர்ப்ரைஸும் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன், அது பின்னாடி இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலி எதுக்காக 531 அப்படிங்கறத சொல்லிடுங்க. 600க்கு ஆக்சுவலி பேசிக்கலி 500க்கு என்னோட மார்க் வந்து 10th இன்னைக்கு என்னோட ரிசல்ட்ஸ். இன்னைக்கு என்ன நாள்? 13th மே வெனஸ்டே தானே? வெனஸ்டே. இன்னைக்கு என்னோட ரிசல்ட்ஸ் பயங்கர ஷாக். நானே 441 மார்க்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு. 500 அண்ட் for 600 it's 531. அது நானே கால்குலேட் பண்ணல. 441 னா ஒன்னு ஒன்லி எவ்வளவுன்னு சொல்லிரு. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீ நிறைய வீடியோ பண்ணிட்டே இருக்க, படிக்க மாட்டேங்கிறேன். அது நிறைய பேருக்கு இருக்க டவுட் தான். சோஷியல் 93, ஹிந்தி 90, இங்கிலீஷ் 92, சயின்ஸ் 85, மேத்ஸ் 81. It's okay, nice marks. Okay. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 90. 90. ஆமா. நானே பாக்க. சோ மார்க் ஷீட்டை வந்து கீழே போட்டிருக்கோம், நீங்க பாத்துருங்க. ஸோ வந்து என்னோட பொண்ணுங்க வந்து என்னதான் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் ஜாலியாக இருந்தாலும், அவங்களுக்கு விட்ட மாட்டை எப்போவுமே கரெக்டாக மேய்ப்பாங்க. அவங்களுக்கு விட்டுருக்க மாடு வந்து 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், அதை சிறப்பாக பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் 7th ஸ்டாண்டர்டு எக்ஸாமை வந்து மிக சிறப்பாக பண்ணி 8th ஸ்டாண்டர்டுக்கு 450. ஆமாம், 500க்கு 450 எடுத்து அவங்களே 8th ஸ்டாண்டர்ட் போயாச்சு. ஸோ ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனேங்கிறதா நம்ம பிள்ளைங்களோட கொள்கை. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் தான். செலிப்ரேஷனுங்கும் போது நாங்கள் மட்டும் இருக்க மாட்டோம். யார் இருப்பா? சப்ஸ்கிரைபர்ஸ். டான், வாங்க வெட்டுவோம். 12th அதே மாதிரி நல்ல மார்க் வரணும்னு வேண்டிக்கோங்க. ராகாக்கு, ஏன்னா என் ரிசல்ட்டுக்கு என்னோட அவன் தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தா. நான் கூட பயப்படல. அவன் இன்னைக்கு பயந்து அழுது என் டீச்சர்ஸ் எல்லாம் பேசி. ஸோ தேங்க்ஸ் டு ராகா ஃபார் தட். அண்ட் நான் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி ஸ்டடி ஹால்லாம் போய் படித்தேன். அதுக்கு பே பண்ணதுக்கு வந்து மிஸ்டர் ராஜ்கமலுக்கு ப்ளஸ் இந்த ஸ்கூல்லாம் போய் என்னை 10th வரைக்கும் படிக்க வச்சதுக்கு ஒரு பயங்கரமான நன்றி. அண்ட் நான் எக்ஸாம் டைமில் ஆக்சுவலி ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோ. லைக் ஓகே நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி படிக்கும் போதெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து என் தாத்தா வந்து என்கிட்ட பேசி உன்னால் முடியும், உன்னால் முடியாதுன்னா வேற யாரால முடியும் அப்படிலாம் என்கிட்ட சொல்லி இது பண்ணி இன்னைக்கு கூட நான் தான் சொன்னல நீ மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு மோட்டிவேட்லாம் பண்ணி. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் தட். அண்ட் பாட்டி இருந்திருந்தாங்கன்னா என் நல்லா சோறு போட்டு ஒழுங்காக என் எக்ஸாம் எழுத வச்சு நைட்லாம் தூங்கி இருந்தால் கூட, ஐ மீன் நைட்லாம் முழிச்சு தான் படிப்பேன் நான். பேசிக்கலி ஐ மீன் நைட் அவுல். ஸோ அவங்க நைட் தூங்கறதுக்கு மாதிரி சொல்லி போகிறாங்க, ஃபுல்லாக பால் இருக்குது, டிகாஷன் இருக்குது, காஃபி போட்டு குடிச்சிக்கோ, ஒழுங்காக படி அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஃபார் தட். அண்ட் மை மாம், நீ இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை.
இந்த மார்க்கில் எதுவுமே இல்லை. என் மார்க் வந்தோடனே 4 தினம் இல்லை, என் அம்மா வந்து ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஷீ இஸ் இன் மந்த்ராலயம் ரைட் நவ், praying for me, praying for us, praying for you obviously. So thanks to my whole family, thanks to my teachers. நீங்கள் தாங்க தெய்வம் எனக்கு. ஒரு டீச்சராக எனக்கு சின்ன வயசில் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மார்க் வந்துச்சு தேங்க்யூ, மார்க் வந்துச்சு தேங்க்யூ சொல்லிட்டேன். முக்கியமாக விஜய் மேம், சரஸ் மேம் நன்றி. இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தனம் மேம், மேக்ஸ், சாந்தினி மேம், சயின்ஸ், I love you all. You all are the best. Thank you so much. RCB print out. அவர் RCB னா ரெட் கலரே பண்ணிருக்காரு. Oh my god. See, அவரும் நானும் ரைவல்ஸ். இவர் வந்து என்னோட அப்பாவோட தம்பி. ஓகே, ஸோ நான் சிஎஸ்கே ஃபேன், he is RCB ஃபேன். உங்களுக்கு கேக் தர மாட்டேன். ஆனால் வந்து நான் படிக்கும் போது எவ்வளோ பிரிண்ட் அவுட் வந்து கேட்டாலும் இதோ 5 minutes பாப்பா 10 minutes பாப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்ததுக்காக இருந்தாலும் ஒரு நன்றி கடன். ஆனால் இது சரியான போங்க. RCBக்காக வந்து ரெட் கலரில் கேக் வாங்கியிருக்காரு, இதை நான் மறக்க மாட்டேன். அவர் பர்த்டேக்கு தலை தோனி பிக் வச்சு சிஎஸ்கேன்னு போட்டு ஹாப்பி பர்த்டே சிஎஸ்கே ஹேட்டர் அப்படின்னா அவருக்கு சிஎஸ்கே பிடிக்காது, லூஸ் தரும். சென்னையில் வந்து சிஎஸ்கே பிடிக்காது. ஸோ சின்னதாக ஒரு செலிப்ரேஷன், இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோங்கிறதே லாராவுக்கு தெரியாது. இவர் வராருங்கிறதே எனக்கு தெரியாது. மதியானம் ஃபோன் பண்ணி ஓலால வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ட்டாரு. நான் கடுப்பில் ஓகே ஃபைன் அப்படின்னு கால் வச்சிட்டேன். இவர் வந்ததும் ஷாக்கு, வந்து கேக்க வெட்டினதும் ஷாக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ சிம்பிளாக நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் எப்போவுமே குழந்தைங்களுக்கு தான் நிறையா சொல்லுவேன். இந்த தடவை வந்து தகப்பன்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும், ஏன்னா நைட்டு மணி 1 மணி ஆயிடுச்சா, அதால் வாய் குளருது. ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள வந்து ஃப்ரீயாக விட்டா கண்டிப்பாக சூப்பராக படிப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் லிபர்ட்டி, கொஞ்சம் லவ், கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. எல்லாரும் சொன்னது வந்து 400 தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நானே அதான் சொன்னேன், பாஸ் ஆனாலே பெரிய விஷயம் தான் சொன்னேன் நானு. பட் அவங்க வந்து 441, 500க்கு 600க்கு இன்னொரு சப்ஜெக்டையும் சேர்த்து 531ங்கிறது உண்மையிலேயே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான மார்க்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 495 எடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கிளான்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம முதல்ல எப்படி படித்தோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அதையும் மீறி உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாழ்த்துறவங்க கண்டிப்பாக வாழ்த்துங்க. அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம் சஜஷன் கொடுக்குறவங்களும் கொடுங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ அவங்ககிட்டயும் சஜஷன்ஸ் கேட்கலாம், நீங்களும் உங்கள் சஜஷன்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து உங்களோடய சேர்ந்து நடக்கணும். எதா சொல்ல வந்தியா? இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் போல அவங்க பச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் உங்க முன்னாடி நடக்கணும்னு தான் அம்மாவையும் கூப்பிட முடியல, லதாவையும் கூப்பிட முடியல. ஸோ டக்குன்னு ஏர்போர்ட்லேருந்து இறங்கின கையோட கேக் கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்த கட்டங்கள் என்ன, ஸ்கூல் போகிறோம், எப்படி போகிறோம், எப்படி அடுத்த கட்டங்கள் நடக்க போகுதுங்கிறத மறுபடியும் நீங்கள் கூடவே தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா இவங்க குழந்தையா இருந்ததுலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க, இன்னும் பார்ப்பீங்க. ஓகே, எஸ். சரி, இப்போ மணி 1 ஆச்சு, வீட்டுக்கு போகலாம். காலையில் ஆனந்தராகம் ஷூட்டிங் இருக்கு, வாங்க போகலாம். பாய். பை.